கனடா ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு ட்ரெண்ட் நடக்குது. இந்தியால இருந்து நிறைய பிரெக்னன்ட் ஆன பொண்ணுங்கலாம் டைரக்டா கனடாக்கு போறாங்க. எதுக்காகனா பர்த் டூரிசம்காக. கனடால பிறக்கிற குழந்தைக்கு கனடியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். கனடா குடியுரிமை இருந்தா அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, ஃப்ரீ ஹெல்த் கேர்லாம் கிடைக்கும். இதனால குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும்னு நம்புறாங்க. இது லீகல் தான். இதுக்காக சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பிரெக்னன்ட் ஆன 7-8 மாசத்துல அந்த கப்பிள்ஸ் டூரிஸ்ட் விசால கனடாக்கு போயிருவாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி குழந்தை பெத்துக்கிறாங்க. அதனால குழந்தைக்கு கனடியன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும். அப்புறம் குழந்தையோட இந்தியாவுக்கு திரும்பி வந்துருவாங்க. அந்த குழந்தை வளர்ந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் கனடாக்கு ஈஸியா குடிபெயர முடியும். அங்க அவங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ் ரொம்ப சீப்பா இருக்கும். ஃப்ரீ ஹெல்த் கேர் கிடைக்கும். அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களோட பேரண்ட்ஸை ஸ்பான்சர் பண்ணி அவங்களையும் கனடால குடியேற்ற முடியும். கனடாவை சேர்ந்த ஒருத்தர் கவர்மெண்ட் பாலிசியில உள்ள லூப் ஹோல ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. அவரோட சிஸ்டர் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அப்போ ஹாஸ்பிட்டல் வார்டு ஃபுல்லாவே இந்தியன் பிரெக்னன்ட் லேடிஸ் தான் இருந்திருக்காங்க. அதுவும் டைரக்டா இந்தியால இருந்து பெர்த் டூரிசம்காக வந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்டோட ஃப்ரீ ஹெல்த் கேர் கிடையாது. அதனால இவங்க ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணணும். ஆனா அவங்க பே பண்ண மாட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. அவங்கள ஃபீஸ் கட்ட சொல்லி யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கனடா மக்கள் வரி பணத்துல ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிருவாங்க. அதனால மக்களோட வரி பணம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாரு.